வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்திக்கிறேன். ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் பர்பிள் கலர் எடுத்துருக்கிறேன். அது நல்லா வதங்கின பிறகு பீன்ஸ் சேர்த்திக்கலாம். பீன்ஸ் வதங்கின பிறகு கேரட் சேர்த்திக்கலாம். எல்லா காயும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகாய் சேர்த்திக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தி. எல்லா காயும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை கடைசியாக சேர்த்திக்கலாம். அதையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டாணி வேக வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து வணங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்திக்கலாம். பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்திக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் சில்லி குக்.